அனைவருக்கும் வணக்கம். பராசக்தி வள்ளுவர் கோட்டத்தில் சென்னையில் எத்தனையோ நினைவு சின்னம் இருக்குது. அதில் ரொம்ப முக்கியமாக இந்த வள்ளுவர் கோட்டம். சென்னைக்கு ஏதாவது தமிழ்நாட்டிலேருந்து மற்ற ஸ்டேட்லேருந்து வரவங்க சென்னைக்கு வந்தாங்கனாக்கா, இப்போ வெளிநாட்டில் மலேசியாவிலேருந்து வரவங்க கூட இப்போது ரொம்ப விரும்பி பார்க்குறது இந்த வள்ளுவர் கோட்டம். ஏன்னா அது ராத்திரியில் இந்த லைட் ஷோ ரொம்ப அழகாக இருக்கும். அது ஒன்று. 1973 ஏப்ரல் 27 அன்றைக்கி அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. அதுக்கப்புறம் 3 வருஷத்துக்கு அப்புறமேட்டு 1976 4ஆம் மாதம் 15ஆம் தேதி இது அன்றைக்கு இருந்த தமிழ்நாடு ஆளுநர் திரு கே ஷா அவர்கள் தலைமையில் இந்திய குடியரசுத் தலைவர் திரு பக்ருதீன் அலி அகமது அவர்களால் 15/4/1976 ஆண்டு திறக்கப்பட்டது. அன்னிலேருந்து ரொம்ப விசேஷமாக தான் இருக்கும். சின்ன வயசுலாம் இப்போ கூட கொஞ்சம் இப்போ நல்லா டெவலப் பண்ணிட்டாங்க பெருசாக. நடுவில் கொஞ்சம் ரொம்ப டெவலப்மெண்ட் இல்லாமல் இருந்தது. அதுக்கு முன்னாடி சின்ன வயசில் இந்த பசங்களுக்கு ஸ்கூல் பசங்களுக்கெல்லாம் லீவ் விட்டாச்சுனாக்கா எல்லாருமே வள்ளுவர் கோட்டம் தான். அங்கே போய் விளையாடுறது போகிறது ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி இப்போ ரொம்ப பராமரிப்பு இப்போ மிக பிரம்மாண்டமாக பண்ணி வச்சுட்டாங்க. இங்கே பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய ஒரு பெரிய அரங்கம், அதுவும் இப்போ ரொம்ப அருமையாக செஞ்சுட்டாங்க. அது கிட்டத்தட்ட ஒரே நேரத்தில் 4000 பேர் உட்காந்து பார்க்கலாம். அந்த மாதிரியான ஒரு பிரம்மாண்டமான ஒரு அரங்கம். அது உள்ளே போகும்போது பார்த்தோம்னாக்கா அங்கே வரிசையாக தூண்கள் இருக்கும். அந்த தூணில் பார்த்தோம்னாக்கா கிட்டத்தட்ட 1330 திருக்குறளுடைய அந்த ஒவ்வொரு குறளும் எழுதி வச்சுருப்பாங்க. அதெல்லாம் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இதனுடைய ஹைட்டு மட்டும் பூமியிலேருந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 128 அடி இந்த வள்ளுவர் கோட்டத்தினுடைய உயரம். 1330 திருக்குறளை எழுதிய ஐயா திருவள்ளுவர் அவருடைய இந்த பெயிண்டிங் ரொம்ப அருமையாக இருந்தது. அந்த எந்த சைடு பார்த்தாலும் அந்த உருவம் அவ்வளோ ஒரு தத்ரூபமாக வரைஞ்சி வச்சுருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் கையில் எப்பொருள் யார் யார் வாய்க்கேற்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு அப்படிங்கிற ஒரு வசனத்தையும் கையில் வச்சுருக்கிறாங்க. ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. இங்கே உள்ளவங்க போய் கண்டிப்பாக ஒரு பார்க்க வேண்டிய இடம். ஏன்னா இப்போ ரொம்ப பராமரிப்பு அவ்வளோ அழகாக பண்ணியிருக்கிறாங்க. 1960களில் நடந்த இந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டத்துக்கு அந்த சம்பந்தப்பட்ட அந்த அடிப்படையான ஒரு விஷயத்தை வச்சு தான் அந்த படம் தயாரிச்சிருக்கிறாங்க. டான் பிக்சர்ஸ் வழங்கும் பராசக்தி இந்த படம். இதனுடைய இயக்குனர் சுதா கொங்கரா அப்படின்ற இயக்குனர் பேர். தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன். இது அந்த 60களில் அந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்கு அப்புறம் அந்த ட்ரெயின், அந்த உபயோகப்படுத்தின அந்த பழைய காலத்து அந்த வீடு, அதெல்லாம் ரொம்ப பிரமாதமாக இருக்குது. அதெல்லாம் அப்படியே ரொம்ப பின்னாடி அவ்வளோ தத்ரூபமாக காட்சிக்கு வச்சுருக்கிறாங்க. இந்த படத்தில் ஜெயம் ரவி, அதர்வா, ஸ்ரீ லீலா மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இசை ஜிவி பிரகாஷ். அதாவது ஜனவரி 2026 ஜனவரி 10ஆம் தேதி ரிலீஸ் வச்சுருக்காங்க. இந்த படத்திற்கு ஹரி பயோஸ்கோப் யூடியூப் சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவிப்போம். அந்த அரங்கத்தெல்லாம் பார்க்கும் பொழுது படம் ரொம்ப நல்லா வந்திருக்கும். ரொம்ப நல்லா பிரம்மாண்டமாக ஓடணும். ஏன்னா தமிழ் சினிமாவுக்கு இப்படி ஒரு காட்சி அமைப்பெலாம் வச்சு பண்ணுறதுன்றது தமிழ் திரையுலக அத்தனை பேருக்கு பெரிய ஒரு உற்சாகம் கொடுக்கும். இந்த தமிழ் திரைப்படங்களும் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி அடையும். வாழ்த்துக்கள் அந்த குரூப்புக்கு அத்தனை பேருக்கும். இங்கே பாருங்கள், அழகாக அது ட்ராக் போட்டு அப்போது அந்த டைமில் அந்த எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன்லாம் எப்படி இருக்குமோ அந்த பழைய இதெல்லாம், அந்த பழைய காலத்து ட்ரங்க் பெட்டி இதுதான். இப்போ தானே பெரிய பெரிய சூட்கேஸ்லாம் வருது, ட்ராலி அதெல்லாம் வருது. அதெல்லாம் இல்லாமல் அந்த காலத்தில் அந்த பழைய காலத்து பெட்டி அதெல்லாம் வச்சுருக்கிறாங்க. இது இந்த ஸ்டேஷன் மாஸ்டர் அவர் உட்கார்ற இடம் அந்த ரயில்வே ஸ்டேஷனில். அப்போ ரொம்ப அந்த மாதிரி சின்னதாக தான் இருக்கும். அதுவும் அப்படியே ஒரு தத்ரூபமான ஒரு காட்சிகள் தான். நல்லா ட்ராக் போட்டு அதில் ஒரு தனி ஒரு பெட்டியே ரெடி பண்ணி வச்சுருக்கிறாங்க. இங்கே தான் ஷூட் பண்ணியிருக்கிறாங்க. இதில் தான் அந்த காலத்தில் இப்படி தான் இருக்கும் போல இருக்குது வெளியே. அதாவது அந்த காலத்துக்கு நம்ம கிளம்பி கூட்டிகிட்டு போயிட்டாங்க. உங்களை யாரும் பார்த்துக்க மாட்டோம் இல்லையா? இப்போ உள்ள வேறு மாதிரி தான் பார்க்குறோம். அந்த காலங்கிறது அது ஒரு தனி ஒரு சிறப்பு அழகு. சேரெல்லாம் குஷன் சீட்லாம் கிடையாது. இந்த ஒரு மரப்பலகை சேர் தான்.
அதில் போட்டு வச்சு பெரிய சங்கிலிகளை போட்டு வச்சு தான் அந்த சூட்கேஸில் போட்டு வைக்கிறாங்க. பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்தது. உண்மையிலே எல்லோரும் போய் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். அது என்னென்னா இந்த வாரம் 28ஆம் வரைக்கும் தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. முடிஞ்சால் அதுக்குள்ளே யாராச்சும் பார்க்குறதா இருந்தால் போய் பாருங்கள். ரொம்ப காட்சி அமைப்பு பிரமாதப்படுத்தி வச்சுருக்குறாங்க. இது மட்டும் இல்லாமல் உள்ளார தனியாக ஒரு டூரிங் டாக்கீஸே ஒன்று இருக்குது. பழைய காலத்து கீத்து கொட்டா சொல்லுவோம் இல்லைங்களா, அதுவும் உள்ளார வச்சுருக்குறாங்க. அதுவும் பார்த்தோம். அது ரொம்ப நல்லா இருந்தது. இது வந்து குயவர் வீடாம். அவர் அந்த மண் பானையிலே வந்து நிறைய அந்த அழகழகான ஒரு இதெல்லாம் செஞ்சு வச்சுருக்கிறது, பானை செய்கிறதுக்கான அந்த இதெல்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அது அந்த வீடு. ஆனால் அந்த கீத்து இந்த இதெல்லாம் எங்கேயோ வந்து எடுத்து வந்துட்டு இவ்வளவும் செட்டப் பண்ணி அவ்வளோ ஒரு அற்புதம் படித்து வச்சிட்டாங்க. பிரமாதம் உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்குது. இது வந்து அந்த மரத்துங்கிட்ட நிப்பாட்டிட்டு மைக்கில் பேசுவாங்க இல்லைங்களா, அதுக்காக ஒரு சின்ன செட்டப் மாதிரி போட்டு அந்த மைக்கை வச்சுட்டு அந்த இந்தி திணிப்பு அந்த எதிர்ப்பு போராட்டத்துக்காக அது இருந்தாங்க. அந்த பதாகைகள்லாம் வந்து அப்படி கீழே போட்டு வச்சுருந்தாங்க. மாட்டுக்கொட்டை, அந்த மாட்டு வண்டிகள்லாம் நிப்பாட்டிக்கிட்டு மொத்தமாக அந்த வண்டிலாம் ஒரிஜினல் செட்டப் அப்படியே எடுத்து வச்சுருக்கிறாங்க. இது வந்து அந்த பழங்காலத்து வீடு. அந்த வீட்டுங்களில் வந்து இந்த வெளியில் என்னென்ன பொருட்கள்லாம் இருக்குமோ அதெல்லாம் அப்படியே வச்சு அந்த ஒரு அழகுப்படுத்தி வச்சுருந்தாங்க. அதெல்லாம் நேரில் பார்க்கும்பொழுது இன்னும் ரொம்ப அருமையாக இருக்கும். அதே அந்த காலத்துக்கான ஒரிஜினல் சைக்கிள், அந்த சைக்கிளை வந்து காட்சிப்படுத்துகிறாங்க.
எல்லாருக்குமே வந்து சோடா கொடுத்தாங்க இலவசமாக. வரவங்களுக்கு எல்லாருக்கும் வந்து கலர் கோலி, எல்லாம் கோலி சோடா தான். அதில் வந்து அந்த கலரு, பன்னீர், சாதா சோடா எல்லாமே இருந்தது. எல்லோரும் சாப்பிட்டாங்க. ஆளு 1, 2, 3 கூட சாப்பிட்டுக்கலாம். அது எல்லாமே ஃப்ரீயாக கொடுத்தாங்க. உண்மையிலே அது ரொம்ப ஒரு வாழ்த்துக்கள். இதையும் பண்ணிவிட்டு அந்த சோடாவையும் கொடுத்து ஒரு உற்சாகப்படுத்துகிறாங்க. பராசக்தி டீம் எல்லாருக்கும் வந்து ஒரு பெரிய வாழ்த்துக்கள். இதுதான் கூரைக்கொட்டா. தர டிக்கெட் 25, பெஞ்சு 50, சேர் வந்து ₹1. ஆம்பளைங்க தனி வழி, பெண்கள் தனி வழி அப்படி போட்டு அந்த பராசக்தி இதை போட்டு ஃபுல்லாக முழுவதுமே வந்து அந்த கூரைகளாலே பண்ணியிருந்தாங்க. இப்படி தான் இருக்கும். நான் சின்ன வயசில் கூட பார்த்துருக்குறேன். இதே போல் எங்கள் ஜாபர்கன் பட்டன் ஒன்று இருக்குது, காட்சி தேட்டர் இருக்குது. அங்கெல்லாம் வந்து இதேமாரி மண்ணெல்லாம் குவிச்சிட்டு தான் அது மேலே உட்காந்து படம் பார்ப்போம். அந்த ஃபுல் செட்டப்பை அப்படியே போட்டிருக்கிறாங்க. அந்த முன்னாடி மண், அதுக்கப்புறம் அந்த பெஞ்சு, அதுக்கப்புறம் வந்து சேர். அவங்க போகும்போது ஏதோ அந்த பழைய படங்கள் அந்த இதெல்லாம் கொஞ்சம் போட்டிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. இப்படியே தான் இருக்கும் அசல் அந்த கீத்துக்கொட்டா தேட்ரு. அதெல்லாம் அருமையாக இருந்தது. இந்தி திணிப்பு போராட்டத்தில் கலந்துக்கிட்டவங்க நடராஜன் அவர்கள், தாளமுத்து அவர்கள், சின்னசாமி அவர்கள், சிவலிங்கம் அவர்கள், இவங்க வந்து கீழாவு சிவலிங்கம் அவர்கள், அப்புறம் வந்து ராஜேந்திரன் அவர்கள், சத்தியமங்கலம் முத்து, கீரனூர் முத்து, விருகம்பாக்கம் அரங்கநாதன், இவர் இங்கே தான் இருக்கார். அப்படி எதுவும் அங்கே வச்சுருக்கிறாங்க. இவங்களாம் உண்மையிலே இவ்வளோ பேர் வந்து இதில் கலந்துக்கிட்டு உயிர் தியாகம் செஞ்சவங்க. இவங்கெல்லாம் வீரப்பன் அவர்கள், சண்முகம் அவர்கள், இவங்களாம் ஒரு ஊர் ஐயம்பாளை, விராலிமலை, பிளமேடு, தண்டபாணி அவர்கள். அதாவது நம்ம வந்து இன்றைக்கி சந்தோஷமாக இருக்கோம்னாக்கா அன்றைக்கெல்லாம் எவ்வளோ பேர் அந்த மொழிக்காக போராடி பல வெற்றிகள் பெற்றிருக்காங்க. ஹரி பையாஸ்கோப் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே.